அவர்களே தெரியாம தான் பேசுறேன். இந்த 3 டிக்கெட்டை என்ன பேசுச்சு? திங்கிறது திங்கிறது திங்கிறது. ஏண்டா பண்டிகைனா திங்கிறது மட்டும்தான்டா கண்ணுக்கு தெரியுமா? பண்டிகைனா அதுக்கு மட்டுமா கொண்டாடுறாங்க? அந்த பண்டிகையோட மகத்துவமே கெட்டு போச்சு. அட தீனி பண்டாரங்களா, உங்களெல்லாம் ஒரு பேச்சாளர்னு கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்களா? அந்த 3 விட அது நடுவில் ஒன்று உட்காந்துக்கிட்டு இருக்கு பற்றியா, நடுவர்ன்ற பேரில். ஐயா உங்களோட முடிஞ்சிருச்சுன்னு நினச்சேன். ஒரு நாள் இப்படி தான் பட்டிமன்றத்துக்கு என்னை முத்து தம்பி கூப்பிட்டுருந்தாப்புல. அப்போ நம்ம முல்லை அண்ணனை போய் எழும்பி ஃபோனே எடுக்கலை. இவர் நேரம் ஆயிடுச்சு, நீங்கள் போய் கூட்டு வாங்கக்கா, வர்ற வழியில் தானே அப்படின்னு சொன்னார். அதனால நான் முல்லை அண்ணன் வீட்டுக்கு போனேன். இவர் ஒரு கட்டிலில் படுத்து கிடந்து தூங்கிட்டு கிடக்கிறார். இந்த அக்கா கடந்து பாத்திரத்தை தேய்ச்சிக்கிட்டு கிடக்கு. இந்த முல்லை அண்ணனை அது அங்கே தான் கிடக்கு எரும மாடு, தண்ணியை ஊற்றி எழுப்பி கூச்சிட்டு போ அப்படின்னுச்சு. இவனையும் ஒருத்தர் பட்டிமன்றத்துக்கு கூப்பிட்றான் பாரு, அவன் எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருப்பான் அப்படின்னு சொல்லிச்சு. ஒரே பட்டிமன்றம் தான் சார். உங்களுக்கு பட்டிமன்றம், எனக்கு கடைசி பட்டிமன்றம் ஆகிற அளவுக்கு. நடுவர்களே இன்னும் நிறைய உங்களை சொல்லாங்க. அந்த பெருமைகளை சபையில் சொல்லவா வேண்டாமா? சொல்லுங்க. என்ன பட்ட அவமானம் பூரா பட்டுட்டான் நீ அதுதானா? நடுவர்களே சரி, அவர் வீட்டில் தான் அப்படின்னு பார்த்தா இங்கே பழனி அண்ணன் வந்து படித்தவர், வாத்தியார். ஒரு நாள் ரொம்ப நாள் எங்கள் அண்ணனை பார்த்து ஆச்சு. ஒரு நாள் அண்ணனை போய் பார்த்துட்டு வருவோமே, நான் அண்ணன் வீட்டுக்கு போனேன். தங்கச்சி என்னைய பார்க்க வந்துட்டியா அப்படின்னு உள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சு அண்ணனே போய் ஓடி போய் காப்பியெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு ஆற்றிக்கிட்டே வந்தார். என்ன அண்ணி ஊருக்கு போயிருக்கா அப்படின்னு. ஆமாம் ஊருக்கு தான் போயிருக்கா. சரி அண்ணி வர வரைக்கும் ஒரு வேலைக்காரியாக வச்சுக்கிட வேண்டியதானே அப்படின்னு. நான் அவளை வச்சுக்கிட்டதுனால தான் அவள் கோச்சிக்கிட்டு ஊருக்கே போயிட்டானா. ஏ அப்பா, இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருந்தா அவன் கூட எந்திரிச்சு கையை தட்டிட்டான். முதல் செருப்படி அங்கே, ரெண்டாவது இங்கே வந்துச்சு. நான் இப்படியே வந்துட்டு போயிரு நினைக்கிறேன். இது 2 ஊடு நடுவில் ஒன்று உட்காந்துருக்கிற பெரிய அறிவாளி. எங்கன்னே எப்போவுமே ஜீனியஸாக தான் பேசும். சார் தம்பி எப்போவுமே ஜீனியஸாக தான் பேசும். அதுக்கிட்ட நான் சொன்னேன், அப்போ அவங்க மனைவி வந்து கன்சீவாக இருந்தாப்புல. எப்போ ஊராம்பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம்பிள்ளை தானாக வளரும்னு. ஏக்கா ஒன்னாலே என் பொண்டாட்டி குவாச்சிக்கிட்டு போயிட்டா அப்படின்னா. ஐயோ நம்மளால ஒரு குடும்பத்தில் சண்டை வந்துருச்சு. என்ன அப்படின்னு கேட்டால், நான் ஊராம்பிள்ளைய ஊட்டி வளர்த்தான்னா, ஊராம்பிள்ளைனா யார்? உங்கள் பொண்டாட்டி. வயிற்றுக்குள்ளே இருக்கிறது யார்? உங்கள் புள்ள. நீங்கள் ஊட்டி ஊட்டி ஊராம்பிள்ளைய வளர்த்தா ஓம்பிள்ளை தானாக வளரணும்னா ஏற்று விட்டு கலாவுக்கு ஊட்டி விட்டுருக்கா. இப்படிப்பட்ட ஜென்மங்களை கொண்டு வந்துட்டு பண்டிகை 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 பலகாரம் பலகாரம் பலகாரம். அட தீனி பண்டாரங்களா, இந்த பலகாரத்துக்காகவாட பண்டிகையை கொண்டாடுறாங்க? நம்மளுடைய பாரம்பரிய பெருமை, அந்த வரலாற்று கதைகளை நினைவுபடுத்துவதற்காகத்தான் ஒரு பண்டிகையை. இல்லை பாரம்பரியம் தான்.